ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவோட இரவாகவே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நாளைக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும்படி ஒரு அற்புதமான காரியத்தை செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் பிரச்சனை எங்கேருந்து வர்றதுன்னு உனக்கு தெரியலை, ஆனால் அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நீ திணறதும் தவிக்கிறதையும் பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றி உனக்கு வழிகாட்டவும் உதவி செய்யவும் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதை கையாண்டு கவனமாக கையாளுண்டு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு புத்திசாலியாக இருந்தீன்னா வாழ்க்கையில் ஒருபோதும் உனக்கு எதுவுமே கஷ்டமாக தெரியாது. ஆமீன் செல்லமே. இப்போது உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீ எப்படி சமாளிக்கணுன்ற வித்தையை நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். இதை அனுபவம் பாடமாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் பலத்தை கொடுப்பதை காட்டிலும் பலவீனத்தை அதிகமாக கொடுத்துட்டேன், சந்தோஷத்தை காட்டிலும் துக்கத்தை அதிகமாக கொடுத்துருக்கேன் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அது உண்மை கிடையாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம் சந்தோஷமா துக்கமா பலமா பலவீனமாங்கிறது நீ எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. எப்பவும் எல்லாத்தையும் நேர்மறையாக நினைக்க பழகுன்னு சொல்லியிருக்கேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு வேணும்னா புரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வராகியம்மா அனைத்தையும் தெரிஞ்சவளாக உன்னை பற்றி நல்லா புரிஞ்சவளாக ஒவ்வொரு விஷயத்தையும் காரண காரியத்தோடு தான் உன் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு இருக்கேன். எப்படி வேணாலும் வாழலான்னு நினைக்கிறவங்க நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இப்படி தான் வாழணும்னு நினைக்கிற உனக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கே. நேர்மையாக ஒழுக்கமாக சரியாக உண்மையாக வாழலான்னு நினச்சா 1000 பிரச்சனைகள் வருதேன்னு தானே யோசிக்கிறேன். வருந்தாதே. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எப்படி நீ அறியாமல் வந்ததோ அதே போல் உனக்கே தெரியாமல் எல்லாமே உன்னை விட்டு விலகி போகும்படியும் நீ நிம்மதியாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழும்படியும் இந்த வராகியம்மா நான் செஞ்சு தர்றேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில மனிதர்கள் நல்லா பேசுகிற திறமையை வச்சுருக்காங்க. அதனால் எல்லா தப்பையும் சிறப்பாக செஞ்சுட்டு தான் பேச்சு திறமையால் அதை நியாயப்படுத்தி தான் சரியாக தான் செஞ்சேங்கிற மாதிரி அடித்து பேசக்கூடியவர்களாக இருப்பதால் வேறு வழி இல்லாமல் என் அப்பாவி பிள்ளையான நீ விட்டு கொடுத்து வாயடைச்சிக்கிட்டு பொறுமையாக பொறுத்து போகிறேன்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட வேணும்னா அவங்க தான் பேச்சு திறமையை காமிக்கலாம், உன்னை வேணா ஏமாற்றலாம், உன்னை வேணா சமாளிக்கலாம், சரி கட்டலாம். ஆனால் எல்லாம் அறிந்தவளாகி இந்த பிரபஞ்ச நாயகி இந்த வராகி அம்மாவை யாராலும் அவ்வளவு சுலபமாக சரி கட்டவோ சமாளிக்கவோ முடியாது. தப்பு செஞ்சுட்டு உன்கிட்டயே தைரியமாக பேசின அந்த துரோகிக்கும் உன்னுடைய எதிரிக்கும் நான் பாடம் கற்றுக் கொடுக்குறேன். நீ எந்த தப்பும் செய்யாத என் அன்பு பிள்ளை. ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு கெட்டதை செஞ்சுட்டு மறுபடியும் உன்னை அழிச்சே காட்டுவேன்னு வைராக்கியத்தோடு இருக்கிற அவர்களை நான் ஒருபோதும் சும்மா விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. அவங்க உனக்கு என்னென்ன கெடுதல் செய்கிறாங்கன்றதையும் என்னவெல்லாம் உன்னை பற்றி யோசிக்கிறாங்க உன் பின்னால் பேசுகிறாங்கன்றதையும் அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. அவங்கள எந்த வழியில் திருத்தணும், எப்படி வழிக்கு கொண்டு வந்து உன் காலடியில் விழ வைக்கணுன்றத நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது யாராலும் அவ்வளவு சுலபமாக உன்னை கஷ்டப்படுத்திடவோ அல்லது உன்னை கீழே தள்ளி விட்டுறவோ முடியாது. இப்போது உனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. அது உன் மனசு தைரியம் இல்லாததால் உனக்கு இப்படி தோணிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுடைய சாபமோ அவர்களுடைய செய்வினையோ கிடையாது. யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு உனக்கு பாதுகாப்பு கவசமாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்றதை தெரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரம் உன் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையும் சுலபமாக உனக்கே தெரியாமல் சரியாகி தீர்ந்து போகும். இனிமே உனக்கு எதிரிகளே இல்லைன்னு நினச்சிக்கோ. ஆனால் உன் எதிரில் எதிரிகள் இல்லைனாலும் உன் காலடியில் உன் கூடவே துரோகிகள் இருப்பதை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோ. ஏன்னா எதிரியாவது எப்போ என்ன செய்வான்னு கவனமாக இருக்க முடியும். ஆனால் கூட இருக்கிறவன் துரோகின்னு தெரியாமல் கூடவே வச்சுக்கிட்டு இருந்தீன்னா எப்போ அவங்க என்ன செஞ்சு உன்னை கீழே தள்ளி விடுவாங்க,
உன்னை அழிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. நீதான் இந்த கலியுக காலத்தில் உன்னை சுற்றி இருக்க மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் என் செல்லமே. இந்த உலகமே இப்போது இயந்திர கதியாயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். காசு பணம் செலவழிக்கிறதுல இருந்து எல்லா பொருட்களையும் தயாரிக்கிறது, வேலை செய்கிறது வரைக்கும் எல்லாமே இயந்திரங்களாக இயங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த உலகமே இயந்திரங்களால் இயங்கினாலும் மனிதர்களின் உள்ளங்கள் என்பது இயந்திரமாக மாறவில்லை. இன்னமுமே மனிதனுடைய மனசுல அன்பும் பாசமும் ஏக்கமும் உணர்வுகளாக இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால இப்படிப்பட்ட மனித மனங்கள் நோகும்படி உன்னுடைய செயல்களை ஒருபோதும் செய்யாதே. நீ எப்போதும் யாரையும் காயப்படுத்தாம அன்பான நல்ல வார்த்தைகளை பொறுமையாக பேசி பழகு. பிரிவுங்கிறது யாராலும் மறுக்க முடியாத ஒரு வழிதான். ஆனால் நீ எப்போதும் யார் உன்னை விட்டு பிரிஞ்சாலும் அதுக்காக கவலைப்படாம அவங்களுக்கு உன் கூட இருக்கிற அதிர்ஷ்டம் இல்லை, அவங்களுக்கு தகுதி இல்லை நினச்சி அதை அப்படியே மறக்க பழகு. உனக்கு ஞாபகமாக இருக்கிற எத்தனையோ நல்ல விஷயங்களை நினச்சி சந்தோஷமா இரு. நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது யாராலும் திருட முடியாத பொக்கிஷம். உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களையும் நீ சிறு வயசில் உன் குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்த நாட்களையும் அடிக்கடி நினச்சிக்கோ. நீ என்ன நினைக்கிறியோ என்ன யோசிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் ஏற்கனவே உனக்கு சொன்னது போல இப்போது உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தர்றேன். உன்னை வேணும்னு நினைக்கிறவங்க நீ என்ன தவறு செஞ்சாலும் சரின்னு விட்டு கொடுத்து அனுசரித்து போவாங்க. உன்னை வேணான்னு நினைக்கிறவங்க தான் நீ செய்கிற சின்ன சின்ன தப்பை கூட பெருசாக பேசி உன்னை அவமரியாதை செய்வார்கள். தப்புங்கிறது எல்லா மனிதரும் செய்யக்கூடிய சகஜமான ஒரு விஷயமாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீ தவறுகளை தவிர்த்து விட்டு எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய பழகு. யார் யாரை வேணாலும் நல்லவன்னு சொல்லலாம், கெட்டவன்னு சொல்லலாம். உன்னையும் யார் என்ன சொன்னாலும், நல்லவன்கிற பேரை கொடுத்தாலும் கெட்டவன்கிற பேரை கொடுத்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாம உன் மனசாட்சி உன்னை பற்றி என்ன சொல்லுதுன்னு கேளு. உன் மனசாட்சிக்கு நீ எப்போதும் உண்மையான நல்ல சரியான பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யும்போது அவனை குத்தி காட்டி கேள்வி கேட்குறதும் அவன் மனசாட்சி தான். அவன் நல்லது செய்யும்போது அவனை பாராட்டி அவனுக்கு தைரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதும் அந்த மனசாட்சி தான். மொத்தத்தில் ஒவ்வொரு மனிதனின் முக கண்ணாடியாகவும் அவனுடைய மனசாட்சி இருக்குது. அதனால தான் உன் மனசாட்சி எப்போவுமே உனக்கு நல்லது சொல்லும். உன் மனசாட்சி சொல்கிறத கேட்டு நல்ல விஷயங்களை செய்ய பழகுன்னு சொல்கிறேன். யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நிராகரித்தாலும் அவமரியாதை செய்தாலும் அவமானப்படுத்தினாலும் நீ கவலைப்படாதே என் செல்லமே. நேர்மைங்கிற வெளிச்சம் உனக்குள்ளே இருக்கிறதால உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைச்சே தீரும். நீ எப்போவுமே அமைதியாக இருக்கிறதால உனக்கு எதுவும் பேச தெரியாதுன்னு மற்றவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ ஏன் அமைதியாக இருக்க, எதுக்காக அமைதியாக இருக்கன்னு எல்லாமே இந்த வராகியம்மா எனக்கு தெரியும். இதே போல் எப்போதும் மௌனமாக இரு. உனக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எதை செஞ்சாலும் மிகுந்த கவனத்தோட தேவைக்கேற்ப சரியாக தேர்வு செய்யணும். ஏன்னா நீ தேர்வு செய்வது மட்டும் தப்பாக போயிடுச்சுன்னா உன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டமாக ஆகிவிடும். எதை வாங்குறதா இருந்தாலும் எதை தேர்வு செய்வதாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கைக்கு அவசியமா, உனக்கு சரியாக வருமானதை யோசித்து எடுத்துக்கோ. தேவைங்கிறது இன்னைக்கு நீ வேணும்னு சொல்கிறது நாளைக்கே வேணான்னு சொல்லக்கூடிய தேவையற்ற விஷயமாக மாற வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் எப்போவுமே ஒரு பொருளை வாங்கிட்டு அல்லது ஒருத்தரை சேர்த்துக்கிட்டு அப்புறமா கஷ்டப்படுறதை விட ஆரம்பத்திலே எல்லாத்தையும் சரியாக செய்ய பழகுன்னு சொல்கிறேன். வாழ்க்கையில் நீ எதை இழக்க நேரிட்டாலும் எது உன்னை விட்டு போனாலும் நீ என்ன யோசிக்கணும் தெரியுமா? நம்ம இழந்ததை விட சிறப்பான ஒன்று நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். நம்ம வராகியமாக நமக்கு அதை கிடைக்க செய்வார். அதுக்காக தான் இப்போது இந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் பொய் சொல்லி 1000 உறவுகளை உன் கூட வச்சுக்கிறத விட எப்போவுமே உண்மையை மட்டுமே சொல்லி தனியாக இருந்தாலும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. ஏன்னா நீ உண்மையான பிள்ளையாக இருக்கும்போது உன் மனசாட்சி உன் கூடவே இருக்கும். மற்றவங்க எப்போ வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் உன்னை விட்டு போயிடுவாங்க. ஆனால் உன் மனசாட்சி உன் கூடவே இருக்கக்கூடிய ஒரு சாட்சி. அந்த மனசாட்சி உன் கூட இருக்கணும்னா
நீ எப்போவுமே உண்மையாக இரு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விஷயத்தில் பைத்தியமாக இருக்கான். சில பேர் நிறைய இடம் வாங்கணும், நிறைய வீடு வாங்கணும்னு மண்ணின் மீது ஆசைப்படுறாங்க. சில பேர் பொன் பொருள் நகை சேர்க்கணும்னு பொண்ணு மேலே ஆசைப்படுறாங்க. இன்னும் ஒரு சிலர் பெண் பித்து பிடித்தவர்களாக இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வேலை கிடைக்கணும் வருமானம் அதிகமாகணும்னு நல்ல வேலையை தேடி அலைபவர்களாக இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என் வாழ்க்கையில் இருக்க கஷ்டம்லாம் போய் எனக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்காம பொழுதுபோக்கையே பெருசாக நினச்சி வேடிக்கையாய் வாழ்க்கையை வாழ்பவர்களாக இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் புகழ் பெறணும்னு பைத்தியமாக இருக்காங்க. ஒரு சிலர் பதவி வெறியில் பைத்தியமாக இருக்காங்க. மொத்தத்தில் யார் எதன் மீது ஆசை கொண்டாலும் எதை வரைய நினைச்சாலும் கூட முதல்ல உங்களை நீங்கள் பிடிச்சிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. உன்னை நீயே பிடித்த ஆளாக இருக்கணும் என் செல்லவே. நீ எப்போ உன்னை நேசிக்கிறியோ, நீ எப்போது உன்னை மதிக்கிறாயோ, அப்போதுதான் மற்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உன் கைகள் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாத போது அடுத்ததை எப்படி உன்னால் அடைய முடியும்? முதல்ல உன் மனசையும் உனக்கு பிடிச்சமான விஷயங்களையும் நீ செய்ய பழகு. இந்த உலகத்தில் யார் உன்னை பற்றி என்ன குறை சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. உன்னை பற்றி உன்னை விட அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருமா என்ன? நீ எப்போவும் முன்னேறி போய்கிட்டே இரு. இந்த உலகத்தில் யாருக்கும் யாரையும் குறை சொல்லும் உரிமையே நான் கொடுக்கல. எல்லா மனிதர்களும் தவறும் தப்பும் செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீ மட்டும்தான் தப்பு செய்கிறது போலவும் எல்லாரும் உன்னையே குறை சொல்வதையும் நான் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டேன். எப்பவும் உன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் உறுதியாக இருக்கட்டும். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணுன்ற அந்த உயர்ந்த எண்ணத்தை வச்சுக்கும். அந்த எண்ணத்தை வாழ்க்கையில் நடத்தி காட்டணும்னு வாழ்க்கையை உயர்வாக வாழ பழகு. நீ கண்ட கனவையெல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாய் மாற்றி கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும்னு நினச்சினா எதையும் யாரிடமும் சொல்லாமல் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மட்டும் வந்து சொல்லு. ஏன்னா உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ தோல்வியோ வருத்தமோ அதை அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க அது ஒரு கதையாகவும் வேடிக்கையாகவும் போய் அடுத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வராகியம்மா கிட்ட வந்து நீ எதை சொன்னாலும் நான் அதை எப்படி சரி செய்வது, எப்படி தீர்ப்பதுன்னு யோசிப்பனே தவிர நீ என்கிட்ட சொன்ன எதுவுமே என் வாயை விட்டு வார்த்தைகளாக வேறு யாரிடமும் போகாது என் செல்லவே. எந்த ஒரு காரியமும் செய்து முடிக்கும் முன்பாக ரொம்ப தைரியமாக துணிவாக களத்தில் இறங்கு. எதை செய்யவும் நீ யோசிக்கவோ தயங்கவோ பயப்படவோ கூடாது. எப்போ உன்னால் எல்லாமே முடியும்னு தைரியமாக நீ களத்தில் இறங்கினால் அந்த விஷயத்தை நல்லபடியாக நான் முடிச்சு தருவேன். எப்போதும் நீ யாருக்கும் தாழ்ந்த பிள்ளை கிடையாது. அதனால் எப்போவுமே உன்னை உயர்வான இடத்துல வச்சுக்கோ. இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கு எதிராக விதி 1000 வேலைகளை செஞ்சாலும் உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த வராகியம்மா நான் ஒரு நல்ல விஷயத்தை செய்வேன். நீ ஜெயிக்கிறதுக்கும் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குமான கதவை நான் உனக்காக திறந்து வைக்கிறேன். உன் தலைவிதிப்படி உனக்கு கெட்டது நடக்கணும்னு எழுதி இருந்தாலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக வந்து நின்று உன் முயற்சிக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். நீ செய்கிற எல்லா முயற்சியிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வரும்படியும் உயர்வு உண்டாகும்படியும் நான் பார்த்துக்கிறேன். எப்போவுமே நீ படிக்கிற படிப்புலையும் உன்னுடைய பதவியிலையும் ஆடம்பர வாழ்க்கையிலும் உனக்கு மதிப்பு வந்து சேரக்கூடாது. எப்போவும் நீ யாரை பார்த்தாலும் பேசுகிற வார்த்தைகளிலும் சிரிக்கிற புன்னகையின் மூலமாகவும் தான் உனக்கு மதிப்பு கிடைக்கணும் என் செல்லமே. ஏன்னா இந்த படிப்பு பதவி ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் வெளித்தோற்றத்துக்கு நல்லா தெரியக்கூடிய விஷயங்கள். ஆனால் புன்னகை பூத்த முகமாக எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசுவதென்பது உன் அகத்தோற்றத்தை பற்றிய விஷயங்கள். வெளியில் எப்படி இருக்கியோ என்னவோ, ஆனால் மனசில் எப்போவுமே சுத்தமாக எதை பற்றியும் யோசிக்காத, கவலைப்படாத, எதுக்காகவும் கலங்காத தைரியமுள்ள துணிவான பிள்ளையாக உன்னை நீ இப்படி தான் அடையாளப்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் அன்பு பிள்ளையான உன் பேரை சொன்னாலே எல்லாரும் அந்த நல்ல பிள்ளைன்னு சொல்லணும், நல்லவங்கன்னு சொல்லணும், நல்ல மனசு உள்ளவங்கன்னு சொல்லணும் தான் நான் எதிர்பார்க்குறேன். உன் வாழ்க்கையில்
எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் யாராவது என்னாச்சுன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைன்னு நீ சொல்லக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தைகளில் எவ்வளவு வலியும் வேதனையும் ஒளிச்சு வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஒன்றுமில்லன்னு நீ சொல்கிற அந்த வார்த்தை சாதாரணமாக இருந்தாலும் மனசுடைஞ்சு போய் நீ படுற கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. அதனால தான் உடைந்து போன உன் இதயத்தை ஒட்ட வைக்கும் விதமாக நீ தவிச்ச, நீ இழந்த அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பெறும் விதமாக உனக்கான எல்லா நல்லதையும் செய்வதற்காக என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வந்திருக்கேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்க போகுது. நீ யாரையுமே உண்மையாக நேசிக்கணுமே தவிர இஷ்டத்துக்கு அவங்கள பேசிக்கலாம், அவங்கள விட்டு விலகலான்னு பாதியில் யாரையும் விடாதே.